ஓகே, கேள்வி இப்படிதான் இருக்கும். ஓகேயா? ஓகேண்ணே. 4 கேள்வி கொடுத்துருப்பான். இந்த கேள்வியை எப்படி படிச்சு எப்படி செலக்ட் பண்ணோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பார்த்துக்கோ. நீ இதை படிக்க கூடாது. ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் நீ எதை படிக்கணும்? இதைத்தான் படிக்கணும். Petikan di atas menunjukkan punca. ஓகேயா? காணும் ஹைலைட். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஹைலைட் பண்ணது தான் முதல்ல படிக்கணும். 4 கேள்வியும் படிச்சிரு. ஓகே, பத்து கீழே இருக்கிற இந்த 4 இதைத்தான் நீ முதல்ல படிக்கணுமே தவிர இப்பத்திக்கான படிச்சின்னா டைம் வேஸ்ட். இது பண்ணிருக்குண்ணே. ஆமா, ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணோம்? ஓகே, petikan di atas menunjukkan sebahagian punca golongan remaja kurang membaca. ஸோ தெளிவா தெரியுது இந்த membaca தான் தலைப்பு. ஓகேயா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? ஊராய்க்கான். நீ பார்த்த உடனே உன் மைண்ட்ல என்ன வரணும்? ஊராய்க்கான்னு பார்த்த உடனே உன் மைண்ட்ல வர வேண்டியது சார. புரியுதா? சார இருக்கு, membaca இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் தலைப்பு என்ன? சார memupuk amalan membaca. முடிச்சு. ஆனா இங்க புஞ்சன்னு கொடுத்துருக்கான் பத்தியா? இத பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறான். இவன் என்ன சொல்லியிருக்கான்? மேல இங்க ஒரு பத்திக்கான் இருக்கு. இந்த பத்திக்கான்ல 1 2 புஞ்சனா காரணம் ஏன் ரமாஜா படிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். உன்னை புஞ்சவை எழுதுன்னு அவன் சொல்லல. இந்த புஞ்சவை தலைப்பு என்னது? சார முப்பு அமல் மம்பாச்சு. அவ்வளவுதான். புரியுதா? Petikan di atas memaparkan sebagian daripada langkah untuk memajukan industri craft tangan. உனக்கு industry craft tangan பத்தி என்ன? industry craft tangan வந்து என்ன? இந்த டிஷர்ட் செய்யறது, கடல்ல இருக்கிற சிற்பியை எடுத்து படம் வரைஞ்சு வைக்கிறது. இந்த தலைப்பு நமக்கு தேவையா? இல்ல, வேணாம். அப்பதான் வெட்டிது. அதான் சொல்றேன், இதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். இதை பார்த்தோன்னு தெரியும். இந்த தலைப்பை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியாது, விட்டுரு. அடுத்தது பாரு, kepupusan hidupan liar. hidupan liarனா என்ன அர்த்தம்? சிங்கம், புலி, கரடி, யானை, இந்த அழிஞ்சு போகுது இல்ல, அந்த மாதிரி மிருகம்லாம் அழிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கான். இது நமக்கு தேவையா? வேணாம், தேவையில்ல. அடுத்தது, ஃபைடா மம்ப்ளாஜாரி செஜாரா படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? நமக்கு தேவையா? தேவையில்ல. சிம்பிளான தலைப்புனா என்னது? இந்த மாதிரி தலைப்பு பாத்தீங்கன்னா கும்பிடு போட்டு எடுத்துக்க. ஓகேயா? இப்போ இதுல நீ இன்னும் ஒரு விஷயம் செய்யணும். இப்ப இந்த தலைப்பை தான் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா தான் பத்திக்கான படிக்கணும். ஏன் இந்த பத்திக்கான படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு 70 மார்க்கு ஃபுல்லா 70 மார்க்குக்கு எத்தனை மார்க்கு அப்படின்னு உனக்கு மார்க் வேணுமா? இல்ல 59 மார்க்குக்கு எத்தனை மார்க் அப்படின்னு உனக்கு மார்க் வேணுமா? 70க்கு தானே. அப்படி 70 மார்க்குக்கு முழுசா உன்னை நீலாய் பண்ணணும்னா 2 விஷயத்த நீ செய்யணும். அதுக்கு கீழே போகக்கூடாது, 500க்கு மேல போகக்கூடாது. அப்படி 350க்கு கீழே 349 நீ எழுதுனா கூட உன்னோட ஹையஸ்ட் மார்க்கே 59 தான், 70 இல்ல. 149 எழுதினாலே 59 தான். 349 எழுதினாலே உன் பாலிங் கூட மார்க்கே 59 தான். அப்ப 59 கீழே தான் மார்க் இருக்கும். ஐயோ, புரியுதா? அதே மாதிரி 502 எழுதுனா கூட 59 மார்க் தான்.
ம். இதுக்குள்ளதான் இருக்கணும். ம். இது ஒன்னாவது விஷயம், நீ கண்டிப்பா அதை நோட் பண்ணணும். ம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உனக்கு 70 மார்க் முழுசா வேணும்னா எந்த கொஸ்டினை எடுக்கிறியோ அந்த கொஸ்டினுக்கு மேல இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திக்கான் இருக்கும். ம். இந்த பத்திக்கான்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம், ம். ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து ம். அதை என்ன செய்யணும், உன் பாயிண்ட். கராங்கான்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாசம் பண்ணிடணும். Gue பார்த்துட்டேனே. Jika remaja yang kurang berminat untuk Oke, menimba jika ilmu. remaja yang kurang berminat untuk menimba ilmu menyebabkan remaja kini lebih mementingkan keseronokan hiburan berasaskan digital. என்ன அர்த்தம்? lebih mementingkan keseronokan dan hiburan berasaskan digital. கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் தான் அவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு, அதனால தான் படிக்க மாட்றான். கரெக்டா? Correct. இப்போ அதனால இந்த இந்த அப்போ இது என்னது, அவ படிக்க மாட்றான்றதுக்கான ப்ராப்ளம். ஆமா. கரெக்டா? கரெக்ட்ண்ணே. ஓகே, இப்போ பாரு. ஓகே, ஓகே, சரிதான் பாரு. சரிதா? முதல்லையாவது எழுத்து இருந்துச்சு, இப்ப கோஷமா இருக்கா? ஓகே, இப்ப பாரு. சார சார முப்பு அமலன் பாச்சா, வாசிக்கிற பழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதான விஷயம். ஆமாண்ணே. நான் சொன்ன விஷயம் எல்லாம் எல்லா கரகனுக்கும் ஒத்து வரும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆமா. அதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுவோமா, உண்மையிலேயே ஒத்து வருதா இல்லையான்னு? ஓகே. பிகாஸ் எப்படி அது ஒத்து வரணும் உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேயா? இப்ப பாரு, முதல் ஈஸி எல்லாம் எழுதிடுவோம். ஈஸி சத்து வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? ibu bapa என்னது பிளஸ் menjadi suri dan எதுக்கு? untuk amalan membaca. untuk memupuk amalan membaca. கரெக்டா? ஒத்து போதா? ஒத்து போகுது. ஆட. ஓகே, ஓகே, memupuk amalan membaca. கரெக்டா? ஓகே, இது ஒன்னாவது விஷயம் ஒத்து போகுது. ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒத்து போகணும்ல? ஓகே, ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒத்து போதான்னு பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன்? குரு. ஓகே, ரெண்டாவது விஷயம் sekolah guru. என்ன செய்யணும்? mendidik tentang amalan membaca. membaca. எதுக்கு? untuk memupuk amalan membaca. baca. கரெக்டா? கரெக்ட். ஒத்து போகுது. ஒத்து போகுது. ஓகே, ஓகே, ஒத்து போகுது.
ஓகே, இது ஒத்து போதா? ஓகே, மூணாவது என்ன Kerajaan. சொன்னேன்? Kerajaan. kerajaan. kerajaan என்ன செய்யணும்? Undang-undang duit. undang-undangku itu ஒண்ணும் இல்ல. kerajaan என்ன ஆமா. செய்யணும்? melancarkan Melancarkan campaign membaca. membaca. Correct? Correct. எதுக்கு? untuk memupuk amalan membaca. இப்ப 3 விஷயம் ஒத்து போதா? ஒத்து போகுது. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டே வரேன், நீ பாரு, உனக்கு புரியும். அப்படியே படிச்சுக்கிட்டே வா. amalan membaca merupakan aktiviti yang sangat penting dalam kehidupan manusia. Rendah ayat, hal ini dikatakan demikian kerana amalan membaca menjamin kehidupan manusia yang sejahtera. Betul போதா? ஒத்து போகுது. அடுத்தது, namun begitu, actually நான் இஷ்யூனா என்னன்னு சொன்னேன் உங்ககிட்ட? ப்ராப்ளம். கரெக்ட் தானே? இஷ்யூனா ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நீ இங்க ஆயாட்ட பாக்குறப்ப முதல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் படிச்ச மாதிரி உனக்கு தெரியல? ஆமா. அத பத்தி ஏதோ ஒரு ப்ராப்ளம் படிச்ச மாதிரி தெரியல? ஆமாண்ணே, ப்ராப்ளம் படிச்சோம். ஓகே, ஆமா, அதை அப்படியே தூக்கி நான் இந்த இடத்துல போடுறேன் பாரு. namun begitu ramai orang tidak suka untuk membaca kerana lebih mementingkan keseronokan orang keseronokan digital launch-nya. ஆமா, பாரு, keseronokan dan hiburan berasaskan digital. கரெக்டா? இப்போ ஷாராட் என்ன சொல்லுது? இந்த பத்திரிக்கைல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி நீ என்ன பண்ணும்? பண்டாலுவான்ல இல்ல, ஏதோ ஒரு இடத்துல வச்சிடணும். ஏதோ ஒரு இடத்துல. ஓகே, டன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணல வேணாம். hiburan berasaskan digital அப்படின்னா நான் சொன்ன 2 ஷாராட்ல ஒரு ஷாராட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இதோட நீ பத்திரிக்கையை பத்தி யோசிக்க வேணாம். சரிதான் பாரு? ஓகேயா? இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப இனிமே இந்த பத்திரிக்கையை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம், முடிஞ்சு. ஓகே, முதல் ஷாராட் capai. ஓகே, negatif, jika perkara ini berterusan, இந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போனுச்சுன்னா kadar வேணாம், bilangannya amount, bilangan masyarakat yang buta huruf, படிக்க தெரியாத மக்களுடைய எண்ணிக்கை akan meningkat. கரெக்டா? கரெக்ட். So dalam wacana ini saya bercadang untuk membincangkan pelbagai cara yang proaktif, progresif, serta positif untuk memupuk amalan membaca dalam kalangan remaja sebelum masih menjadi bubur. Sebagai lontaran idea yang
Primer, cara pertama untuk memupuk amalan membaca ialah ibu bapa mestilah menjadi suri teladan kepada anak-anak. Betul-betul? Betul betul. Hal ini dikatakan demikian kerana ada peribahasa Melayu benda M huruf besar. Ada. Okey, ada peribahasa Melayu mengatakan bahawa bagaimana acuan begitulah. Acuan acik. Acik. Okey lah. Acik எப்படியோ குவே அப்படிதான். Okey. Maksudnya okey lah. Puridha? Sebagai contoh, ibu bapa wajarlah membawa anak-anak ke perpustakaan lalu membaca bersama-sama mereka. Impaknya anak-anak akan ikut jejak ibu bapa setelah mereka menjadi dewasa. Okey ya? Okey dah. Okey. Jadi ibu bapa haruslah memainkan peranan yang penting untuk memupuk amalan membaca dalam kalangan remaja. Okey ya? Ada. அவ்வளோதான். அடுத்தது dari sudut pandangan yang lain pula, cara kedua untuk memupuk amalan membaca ialah pihak sekolah mestilah mendidik tentang amalan membaca sejak bangku sekolah lagi. Correct tak? Hal ini dikatakan demikian kerana ada peribahasa Melayu mengatakan bahawa melentur buluh biarlah dari tabungnya. Okey pak? Okey lah. Sebagai contoh, tamsilnya guru perlulah mempergiatkan program nilam di sekolah untuk memupuk amalan membaca. Correct tak? Mana? Dengan ini murid-murid dapat mengetahui tentang kepentingan amalan membaca secara lebih mendalam. Correct tak? Mana?
Penegas. Dengan ini jelaslah bahawa guru juga patutlah memainkan peranan yang penting untuk memupuk amalan membaca dalam kalangan remaja. Masyarakat. Berencana அடுத்த paragraf. Ada. இப்போ மூணாவது paragraf. Bukan setakat itu sahaja cara ketiga untuk memupuk amalan ya itu gitu kan? Kali boleh cerita. Amalan membaca ialah apa? Kerajaan mestilah melancarkan kempen membaca di peringkat kebangsaan. Okey ya. Huraian hal ini dikatakan demikian kerana kerajaan boleh memberikan kesedaran kepada masyarakat tentang kepentingan amalan membaca. Contohnya, kerajaan actually இந்த இடத்துல வந்து நீ கேம்பெயின்னு சொல்லலாம், இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்? ஒண்ணு கேம்பெயின் நடத்தினா மக்களுக்கு வாசிக்கிற பழக்கத்தை வளர்க்கலாம். வேற என்ன செஞ்சா வளர்க்கலாம்? kerajaan காசு யார் கையில இருக்கு? Kerajaan kita. அப்போ ஒரு லைப்ரரி கட்டணும்னா அது யார் வேலை? Kerajaan வேலை. kerajaan haruslah membina perpustakaan di seluruh Malaysia. சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ஸோ அதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். ஓகே, நம்ம இதே வச்சுக்குவோம். kerajaan wajarlah mengadakan berbagai ceramah dan இந்த ரோட் ஷோ கேள்விப்பட்டிருக்கியா? ரோட் ஷோ இல்லைண்ணே. ரோட் ஷோ பூத்லாம் போட்டு, இப்போ நம்ம ஏயோனுக்கு போனோம்னா காஃபிக்கு ஒரு பூத் போட்டிருப்பான். அந்த மாதிரி நிறைய பூத் போட்டு அவன் ப்ராடக்ட் பற்றி பேசிக்கிட்டு இருப்பானே, அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. ரோட் ஷோக்கு முன்னால என்ன? ஓகே, என்னன்னா ஜராயா வாரா. ஓகேயா? Okey dah. Mengadakan pelbagai ceramah dan jeraya wara di seluruh negara kesannya masyarakat akan sedar akan kepentingan amalan membaca, lalu அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? lalu அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பாங்க.
Ya, membaca dalam kehidupan. Okey. Okey lah. Jadi kerajaan sebagai jentera sesebuah negara haruslah berusaha untuk memupuk amalan membaca dalam kalangan Kalangan remaja. dalam kalangan Mas. remaja. Dalam kalangan remaja. முடிஞ்சா இப்ப படுத்தோம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல கடைசி பத்தி கொண்டு பாத்தியா? என்னைக்காவது இவ்வளவு சீக்கிரமா கடைசி பத்தி வந்திருக்கியா? வாய்ப்பே இல்லைண்ணே. ஓகே. ஸோ நமக்கு வந்து அந்த 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 ஸ்டெப் தான் முக்கியம். அது இது ஒரு கைடன்ஸ். இது அப்படியே நீ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். சிம்பிளாக என்னால 770 தாண்டி அதிசயம்ண்ணே. menggulung segala idea yang dibincangkan di atas sudah terang lagi bersuluh. Memang ada banyak cara untuk memupuk amalan membaca dalam kalangan remaja. Okey ya. Cadangan. Semua orang haruslah membudayakan amalan membaca dalam kehidupan demi kesejahteraan bersama. Saya berharap mudah-mudahan amalan membaca terus berkembang di negara kita. Kalau tidak dipecahkan, ruyung manakah dapat sagunya. முடிஞ்சு அவ்வளவுதான் கரங்கன். ஸோ இது ஒரு பிறங்கனா போட்டோம்னா இப்போ நான் 1 மினிட் தான் டைப் பண்ணேன். ஆமாண்ணே. ஓகே. 1/2 மணி நேரம் தானே? எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம். 30 minutes. 1/2 மணி நேரம். நீ 1 மணி நேரம் கூட எடுத்துக்க. அண்ணே. 1 மணி நேரத்துல இது எழுதி முடிக்க முடியாது? எழுதி முடிச்சிடலாண்ணே. 45 minutes அண்ணே. ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ் மைனஸ் ஒரு 45 minutes. அதுக்கப்புறம் 15 minutes நமக்கு இது பண்ணலாம். கும்பத்தில் அண்ணன் பார்க்கலாம்ல. ஓகே. இது 2வது பேராகிராஃப். இது 3வது. அண்ணா. மூணாவது பேராகிராஃப். 4வது பேராகிராஃப். 5 தான். 5 பிறங்கன் தான். 5 பிறங்கனை கரெக்டா எழுதுனா 350 வந்துடும். இப்போ இது எத்தனை இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு 390 இருக்கும். 390 இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் ஒன்று கனெக்ட் பண்ணல. இப்போ எழுதிட்டு தான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேயா? ஓகேண்ணா. ஸோ அவ்வளோதான் கரெக்ட். ஸோ ஒட்டு மொத்தமாக 353.